அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன சொல்ல போகிறோம், இன்றைக்கி எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க, எந்தெந்த பிளேயர்ஸை நீங்கள் ட்ரீம் லெவல் டீமில் எடுத்திங்கன்னா அவங்க நல்லா ப்ராஃபிட்டாக இருக்கும், அப்புறம் இன்றைக்கி எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்டான ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கருத்து தவிர கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்துறீங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இந்த 11 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் எடுத்திருக்கோம். சப்போஸ் டாஸ் போட்டதுக்கப்புறம் ஏதாவது புது பிளேயர்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். எந்த டீம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் டெலிகிராம் சேனலில் போடுவோம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. அதாவது இந்த வீடியோலேயே உங்களுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் அதிகமாக விளையாடுறாங்க எந்த டீம்ஸில் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லிடுவோம் எந்த டீம் ஜெயிப்போம். பட் இருந்தாலும் டாஸ் போட்டதுக்கப்புறம் நிறைய டைனமிக்ஸ் மாறும் இல்லையா, அதனால் கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் போட்டிருந்த ப்ரெடிக்ஷன்ஸில் கடைசி 5 மேட்ச்சில் 4 மேட்ச் நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி யார் நல்லா விளையாடுவாங்கன்னு பார்ப்போம். சுனில் நரேன் இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஃபின் ஆலன், ரௌமன் பவல், ரியான் பராக், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், துருவ் ஜுரேல் இவங்க எல்லாருமே இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று நம்ம சொல்லியிருந்த மாதிரியே நிறைய பிளேயர்ஸ் நல்லா விளையாண்டுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இது போக இன்றைக்கி இதில் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, ரௌமன் பவலும் சுனில் நரேனும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரியான் பராக் கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஷிம்ரன் ஹெட்மேயர் அப்புறம் பிரிஜேஷ் சர்மா இவங்க 2 பேருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ரிஸ்கி கேம்பிள் ப்ரெடிக்ஷன்ஸில் பார்ப்போம். இதில் வந்து இன்றைக்கி அஜிங்கே ரஹானே, ரிங்கு சிங் 2 பேருக்குமே இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஸோ அவங்கள இன்றைக்கி ட்ரீம் டீமில் எடுக்க வேண்டாம். கேமரன் க்ரீன் 75% நல்லாயிருக்கும். ஸோ அவர் எடுத்துக்கலாம். அங்க்ரீஷ் ரகுவன்சியும் வேண்டாம். அனுகுல் ராய் இவங்களுமே இன்றைக்கி பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. வருண் சக்கரவர்த்தி மேபி இன்றைக்கி ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் ஸ்டில் ரிஸ்க் தான். ட்ரீம் லெவலில் எடுத்திங்கன்னா பெருசாக ஸ்கோர் வர அளவுக்குலாம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி இருக்காது. ரிஸ்கி கேம்பிளில் இருக்கிறனால. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததாக இதில் பார்ட் 2 அப்படிங்கிறது வரும். ஸோ பிளெஸ்ஸிங் முசர்பானி 75% நல்லாயிருக்கும். வைபவ் சூரியவன்ஷி அவர் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரன் 50 ரன்குள்ளே தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ரவீந்திர ஜடேஜா 75% ரிஸ்க்கு தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் சுத்தமாக ரிஸ்க் 100% ரிஸ்க் எடுக்க வேணாம். ரவி பிஷ்னாய் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் ட்ரீம் லெவனில் உங்களுக்கு ஒரு ட்ரீம் பிளேயராக வர அளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. சந்தீப் சர்மாவும் இன்றைக்கி ஒரு ரிஸ்க் தான். பட் நம்ம பவுலர்ஸில் அதுவும் முக்கியமான பவுலர்ஸில் ரிஸ்க்குன்னு சொல்கிறோன்னா அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு அவங்க இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கிற ஒரு அர்த்தத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர கண்டிப்பாக அவங்க ஒரு 0 பர்ஃபார்மன்ஸில் போவாங்கலாம் சொல்ல முடியாது. அடுத்ததான் நான்ட்ரே பர்கர். ஸோ நான்ட்ரே பர்கர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரும் இன்றைக்கி ரிஸ்க் தான். ஸோ அவாய்டுன்னு பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங், வைபவ் அரோரா இவங்க 2 பேருமே இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்ததாக நம்ம நேற்று அதாவது கடந்த கேகேஆர் மேட்ச்லேயுமே ரமன்தீப் சிங் அப்படி ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பட் ஆனால் கடைசி ஒரு பவர் வச்சாங்க. சரி, இந்த இதில் வந்து பிளேயர்ஸ் கவுண்ட்டுன்னு பார்க்கும்போது ஆர்ஆரில் தான் கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக வருது. ஸோ இன்றைக்கி பிளேயர்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது ஆர்ஆரில் கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததாக ஹோரா வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் இதுலேயுமே வந்து கேகேஆர் செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சுனில் நரேன், கேமரன் க்ரீன், அங்க்ரீஷ் ரகுவன்சி, ரௌமன் பவல், பிளெஸ்ஸிங் முசர்பானிங்கிறவங்க. பிளெஸ்ஸிங் முசர்பானி ஒரு பவுலர். பட் ஸ்டில் இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாக்ஸ் இருந்தால் அந்த டைமில் என்ன நல்லா விளையாடுவாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளையாட மாட்டாங்க. இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிங்க. முதல் பாகம் 2வது பாகத்தில் ரவி பிஷ்னாய் வந்து 2 இன்னிங்ஸுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளையாடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதலில் நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கணும். அடுத்ததாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக நம்மளுடைய விஸ்வாதினி ஜோதிடம் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. மாதம் உங்களுக்கு ராசி பலன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் அதில் காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம்.